வியூஸ் போகவே மாட்டிருக்கு. எனக்கு 1 2 3 வியூஸ் தான் போகுது. 400 300 வியூஸ்ல வந்து ஸ்டாப் ஆகிடுது. இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அவங்களுக்காக மட்டும் இல்ல, உங்களுக்காகவும் இந்த வீடியோ. கண்டிப்பா கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட், உங்க சேனலுக்கு வியூஸ் போகாததுக்கு காரணம் நீங்க தான். ஏன்னு பாத்தீங்கன்னா உங்க சேனல் பத்தி உங்களுக்கு தெரியல. சோ உங்க சேனல் எந்த மாதிரி செயல்படுகிறது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் நீங்க வீடியோ போட்டா கண்டிப்பா வியூஸ் போகும். ஃபர்ஸ்ட் வந்து உங்க சேனல் வந்து எப்படி செயல்படுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் உதாரணமா ஒரு 4-5 கொஸ்டின்ஸ், அதாவது மக்கள் என்கிட்ட கேட்டாங்க பாத்தீங்களா, அந்த கொஸ்டின்ஸ்க்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கண்டிப்பா அந்த கொஸ்டின்ஸ்ல உங்களுடைய கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க. அந்த கொஸ்டின்ஸை நான் உங்களுக்கு சொல்றேன். சோ நான் அதை எழுதி வச்சிருக்கேன். ஏன்னா ஒரு 4-5 கொஸ்டின் இருக்கு இல்லையா, அதை நான் அப்படியே பேச முடியாது ஃப்ளூயண்டா. சோ எழுதி வச்சிருக்கேன். இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, என்கிட்ட சப்ஸ்கிரைபர் கேட்டது, நான் ஒரு கோலம் சேனல் வச்சிருக்கேன், இருந்தாலும் எனக்கு வியூஸே போகல, ஏன் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செகண்ட், நான் ஒரு மோட்டிவேஷனல் சேனல் வச்சிருக்கேன், அதுல நான் விடுகதைகள் போடுறேன், நிறைய மோட்டிவேஷனல் ஸ்டோரி போடுறேன், இருந்தாலும் எனக்கு ஏன் வியூஸ் போகல சிஸ்டர், ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க. தேர்ட் பாத்தீங்கன்னா, நான் டெம்பிள் சம்பந்தமான வீடியோஸ் போடுறேன். அது மட்டும் இல்ல, பகவத்கீதை, திருக்குரான், பைபிள் இத பத்தி எல்லாம் நான் வீடியோஸ் போடுறேன், இருந்தாலுமே எனக்கு வியூஸ் போகல, ஏன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இங்க தெரியுது பாருங்க. இந்த கொஸ்டின்ஸ்க்கு தான் இப்ப ஆன்சர் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி சேனலுக்கெல்லாம் தேவை என்ன, எத்தனை பேருக்கு இந்த மாதிரியான சேனல் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க புரிஞ்சுக்கணும். சோ நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டாவே வீடியோ உங்களுக்கு வேற லெவல்ல வியூஸ் அண்ட் வாட்சஸ் கம்ப்ளீட் ஆகும். சோ வந்து கோலம் சேனல் பாத்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 5 to 6 அந்த டைம்ல மட்டும்தான் கோலம் போடுவாங்க. சோ நீங்க வீடியோ போட்டீங்கன்னா அந்த 1 hour 2 hour மட்டும்தான் பார்ப்பாங்க. யாராவது ஒரு சிலர் மட்டும்தான் பார்ப்பாங்க. சோ கோலம் போட்டு முடிச்சிட்டா அந்த சேனலுக்கு வேலை இல்லை. சோ 24 hours அதுக்கடுத்து இருக்கிற ஹவர்ஸ் எல்லாம் அது எம்டியா தான் இருக்கும். சோ அந்த மாதிரி சமயத்துல வந்து நீங்க வியூஸ் போலன்னு நினைச்சிட்டீங்க. சோ வந்து அதுக்கு வியூஸ் போலன்னு அர்த்தம் கிடையாது, தேவையில்லை. மக்களுக்கு அது தேவையில்லை. குறிப்பிட்ட அந்த மார்னிங் டைம் மட்டும்தான் அந்த சேனல்ல இருக்கிற விஷயம் தேவைப்படுது. அதனால உங்க சேனல் அப்படியே ஸ்டாப் ஆகுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மோட்டிவேஷனல், விடுகதை இந்த மாதிரி போடுற சேனலுக்குலாம் தேவை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது மோட்டிவேஷனல்னா நம்ம மைண்ட் அப்செட்டா இருந்தா மட்டும்தான் பார்ப்போம். சோ எப்பவுமே நம்ம மைண்ட் அப்செட்டா இருக்க போறது இல்ல, எப்பயாவது ஒரு டைம் மைண்ட் அப்செட் ஆகும், அதுக்காக நம்ம அதை பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து அதை விட்டு நம்ம வெளியே வந்துடும். எவ்ரி டைம் நம்ம அதை வாட்ச் பண்ண வைப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அது வியூஸ் அப்படியே நின்றுடும். தேவைன்னா மட்டும்தான் அதை பார்ப்போம், தேவைப்படலாம் நம்ம பார்க்க மாட்டோம். சோ வந்து அதுக்கு பேர் வந்து வியூஸ் குறையல, தேவை முடிஞ்சிருச்சு. சோ இந்த சேனலுக்கும் இப்படிதான் தேவை முடியுது. நெக்ஸ்ட் லாஸ்டா நான் ஒண்ணு சொன்னேன், அது என்னன்னா பைபிள், திருக்குரான், பகவத்கீதை இதெல்லாம் போடுற சேனலுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏர்லி மார்னிங் சாமி கும்பிடுவோம், இல்லைன்னா ஆஃப்டர்நூன் சாமி கும்பிடுவோம். அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் வியூஸ் போகும். இடைப்பட்ட நேரத்துல வந்து எம்டியா தான் இருக்கும். சோ வந்து உங்களுக்கு வியூஸ் போகலன்னு அர்த்தம் இல்ல, மக்களுடைய தேவை நின்றுடுச்சு. சோ நீங்க மக்களுடைய தேவையை அறிஞ்சு வீடியோ போடுங்க. அதாவது மக்களுக்கு என்ன ரெகுலரா தேவைப்படுது அதை பத்தி நீங்க உங்க சேனல்ல வீடியோ போடுங்க. கண்டிப்பா வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் வந்து இந்த மாதிரி சேனலுக்கு என்ன தேவை இருக்குன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இந்த சேனல் எல்லாம் நான் ஓபன் பண்ண வேண்டாம்னு சொல்லல. கண்டிப்பா இதுவும் சக்சஸ் ஆகும், ஆனா கொஞ்ச நாள் ஆகும். சோ நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா இந்த சேனலும் சக்சஸ் ஆகும். சோ நீங்க அதுக்கு மக்களுடைய தேவையை புரிஞ்சுக்கணும். சோ அதுக்கு நான் 3 எக்ஸாம்பிள் சொல்றேன், 3 சேனல் உதாரணமா சொல்றேன். ஃபர்ஸ்ட் சேனல் வந்து குக்கிங் சேனல், செகண்ட் சேனல் வந்து எஜுகேஷனல் சேனல், தேர்ட் சேனல் வந்து என்டர்டைன்மெண்ட் சேனல். இது 3மே நமக்கு ரெகுலரா தேவைப்படுது. ஏன்னா குக்கிங் வந்து ஒரு மனுஷனுக்கு உணவு தினைக்கும் தேவைப்படுது. சோ அதை வந்து எவ்ரி டைம் எவ்ரி டே தேடிட்டே இருப்பாங்க. சோ அந்த மாதிரி சேனல்ல நீங்க செலக்ட் பண்ணி வீடியோ போடுங்க, கண்டிப்பா வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா எஜுகேஷனல், எவ்ரி டைம் எஜுகேஷனல் தேவைப்படுது. சோ உங்களுக்கு தேவைப்பட்டதுனாலதான் இந்த நேரத்துல இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க. சோ நீங்க எஜுகேஷனல் ரிலேட்டடா வீடியோ போடலாம். மக்கள் எதை தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடணும். மக்களுக்கு தேவையில்லாத வீடியோ போட்டுட்டு எனக்கு வியூஸ் வரல, வியூஸ் போகல அப்படின்னு சொல்லக்கூடாது. தேவை அறிஞ்சு வீடியோ போடுங்க, கண்டிப்பா வியூஸ் போகும். தேர்ட் பாத்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட். இந்த என்டர்டைன்மெண்ட் வந்து டெய்லி மக்களுக்கு தேவைப்படுது. சோ தினைக்கும் எப்படியாவது நம்மள ஹாப்பினஸா வச்சுட்டு இருக்கணும், என்டர்டைன்மெண்டா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குமே யாராவது தேடிட்டே இருப்பாங்க. சோ தேடுதல் உள்ள சேனலை நீங்க செலக்ட் பண்ணி வீடியோ போடுங்க.
இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சிஸ்டர் நான் குக்கிங் சேனல் தான் வச்சிருக்கேன் இருந்தாலும் எனக்கு வியூஸ் வரல, டெக் சேனல் தான் வச்சிருக்கேன் இருந்தாலும் எனக்கு வியூஸ் போகல, நெக்ஸ்ட் என்டர்டைன்மெண்ட் சேனல் தான் வச்சிருக்கேன் இருந்தாலும் எனக்கு வியூஸ் போகல, நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு, இதுக்கு ஏன் வியூஸ் போகல அதையும் நீங்களே சொல்லுங்க. கண்டிப்பா யாராவது ஒருத்தருக்கு இந்த டவுட் வரும். அதுக்கு என்னன்னா, நீங்க ப்ராப்பரா யூடியூப் சேனலை ஓபன் பண்ணி வைக்க மாட்டீங்க, ஏனோ தானான்னு ஓபன் பண்ணிட்டு இருப்பீங்க, கடைன்னு நீங்க வீடியோ போட்டிருப்பீங்க, அது காப்பிரைட்ல போய் முடியும், இல்லைன்னா வியூஸ் போகாத மாதிரி ஸ்டாப் ஆகிடும். அதுக்கு நீங்க ப்ராப்பரா யூடியூப் ஓபன் பண்ணணும், நெக்ஸ்ட் ப்ராப்பரா வீடியோ எடிட்டிங் கத்துக்கணும், ஏதாவது காப்பிரைட் வந்துச்சுன்னா அது எப்படி கிளைம் பண்ணணும்னு கத்துக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுடைய வியூஸ் இன்க்ரீஸ் பண்ண, அதாவது அதிகரிக்க வழியை கத்துக்கணும். சோ நான் சொன்னது அத்தனையுமே உங்க சேனல்ல நீங்க பண்ணீங்கன்னா இந்த 3 சேனலுக்கு மட்டும் இல்ல, அதாவது குக்கிங் சேனல், என்டர்டைன்மெண்ட் சேனல், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் சேனல், இது 3த்துக்கு மட்டுமே இல்ல, மத்த எல்லா சேனலுக்குமே வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். இருந்தாலுமே மக்கள் தேவை அறிஞ்சு நீங்க வீடியோ போடுங்க, கண்டிப்பா உங்களுடைய வீடியோ வேற லெவல்ல போகும். நம்மளுடைய சேனல்ல வியூஸ் இப்படியெல்லாம் இன்க்ரீஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், கண்டிப்பா நீங்க அதை போயிட்டு பாருங்க. ஒன் மோர் திங், என்ன விஷயம்னா, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தா, எனக்கு புரிஞ்சிருக்கு, ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. ஏன் நான் இதை சொல்றேன்னா, நீங்க எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்த வீடியோவை நான் மேக் பண்ண முடியும். கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.